நம் தேவனாகிய கர்த்தர் விக்கிரக ஆராதனையிலே பிரியமில்லாத தேவனாயிருக்கிறார். அவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தேவனாயிருக்கிறார். இப்படி பலமுறை வேதத்திலே தெய்வம் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிற தேவனாயிருக்கிறார் பலமுறை சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய கிறிஸ்தவத்திலே பிரிந்திருக்கிற சகோதரர்கள் இன்னும் தங்கள் மனதை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். தேவன் பலமுறை எச்சரித்து சொல்லியும் அதை கேட்க மனதில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நான் பர்சனலா எனக்கு நல்லாவே தெரியுங்க. நான் சிறு வயதுல இருந்து நான் ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியிலிருந்து வளர்க்கப்பட்டனால எனக்கு இந்த ரோமன் கேத்தலிக்ல உள்ளவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்களா இல்லையா அப்படிங்கறது நான் நல்லாவே எனக்கு தெரியும். சோ இவர்கள் நம்மில் ஒரு சகோதரா இருக்கிறபடியினாலே இவர்களுக்கு உணர்த்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. எத்தனை முறை வேண்டுமானாலும் உணர்த்தலாம். அவர்கள் இதை சத்தியத்தை அறிந்து தேவனுடைய வழியிலே நடக்கிறது வரை அவர்களுக்கு உணர்த்துவது நம்முடைய கடமையா இருக்கிறது. இந்த ஏன் இவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தே கொண்டிருக்கிறார்கள்? பலமுறை தேவனால் எச்சரிக்கப்பட்டும் அதற்கு ஒரு பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிருங்க. நீங்க வேதத்துல முதலாவது நாம் பார்ப்போமானால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆரோனோடு முறையிட்டு ஒரு வாக்குவாதம் பண்ணி அவர்கள் பொன்னினாலான ஒரு கண்டுகூட்டியை உருவாக்கி அதை தெய்வம் என்று பாவித்து வணங்கினார்கள். இந்த ஜனங்களுக்கு அதற்கு முன்பதாகவே தெய்வம் அவர்களோடு சொல்லியிருந்தார், நான் தெய்வமாயிருக்கிறேன், என்னை தவிர தெய்வம் ஒருவர் இல்லை என்று தெளிவாய் சொல்லி இருந்தும் கூட இந்த ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இந்த பொன்னினாலான கண்ணுக்குட்டியை அவங்க உருவாக்கி கடவுளாய் வழிபட்டார்கள். ஏன் இவங்க பொன்னினாலான கன்றுக்குட்டியை கடவுளாய் வழிபடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது இந்த எகிப்தில் உள்ளவங்களுக்கு பல காட் இருந்தாங்க. பல ஆண் தெய்வங்களும் இருந்தார்கள், பெண் தெய்வமும் இருந்தது. ஸோ அந்த விளைச்சலுக்கு ஒரு தெய்வம், ஒரு இனப்பெருக்கத்திற்கு ஒரு தெய்வம், அப்படி தங்களுக்கு எதிலெல்லாம் பலன் வருகிறதோ அதை அடிப்படையாக வைத்து ஒரு தெய்வமை வைத்துக் கொள்ளுவார்கள். இப்படி அவர்கள் எகிப்திலே அடிமையா இருந்தபடியினாலே அந்த தாக்கம் இவர்களுக்குள் இருந்தது. ஸோ அந்த பல காட் அங்க இருந்த பல ஆண் தெய்வமாயிருந்தாலும் பெண் தெய்வமாயிருந்தாலும் இது அந்த கன்று குட்டிக்கு ஒரு சிமிலரா இருந்துச்சு அந்த தோற்றம். அதனால அந்த தாக்கம் அவர்களுக்கு இருந்தபடியினாலே அந்த கன்று குட்டியை ஒரு தெய்வமாய் பாவித்து தங்களுக்கு தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு அதை வழிபட தொடங்கினார்கள். ஸோ இந்த ஜனங்களுக்கு அவர் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லியும் உணர்வில்லாதவராய் இருக்கிறபடியினாலே இல்லாதவர்களாய் இருந்தபடியினாலே அவர்கள் கண்டுகூட்டிய தெய்வமாய் பாவித்து வணங்கினார்கள். அதே போலதான் இன்றும் நம் ஜனங்களுக்கு, நம்முடைய சகோதரர்களுக்கு உணர்வில்லாமல் போனபடியினாலே தான் அவங்க சிலை வழிபாடு என்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ரோமன் கேத்தலிக் பர்டிகுலரா அதுக்கு செய்ய காரணம் என்ன அப்படின்னா, எந்த எகிப்தில் இருந்தது போல ரோமர்களுக்கும் பல ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் இருந்தார்கள். இந்த தாக்கம் அவர்கள் வாழ்வியலிலே இருந்தபடியினாலே அது அப்படியே கிறிஸ்தவத்திலே அந்த கிறிஸ்தவ வழிபாட்டு முறையிலே கொண்டு வந்தார்கள். அதான் இன்றளவும் ரோமர்கள் இந்த ரோமன் கேத்தலிக்ல இந்த சிலை வழிபாடு செய்வதற்கான முக்கிய காரணம். அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, சிலை வழிபாடு நாங்கள் செய்யவில்லை, ஆனால் நாங்கள் தெய்வத்தை நினைக்கிறோம். சிலை வழிபாடு எங்கள் ஆலயத்திலே சிலை இருக்கிறது, ஆனால் நாங்கள் அதை வழிபடுவதில்லை. நாங்கள் அதை மனதிலே அவர் தெய்வம் இருக்கிறார் என்று அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உணர்வு தோன்றுகிறது, அவர் இருக்கிறார் என்ற உணர்வு தோன்றுகிறது, அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்கு ஒரு தங்கள் வாதங்களை நிரூபிப்பதற்கு அப்படி சொல்றாங்க. தங்கள் வாதங்களை நிரூபிப்பதற்கு அந்த பல பல வசனங்களை எடுத்து ஃபேப்ரிகேட் பண்ணி இல்லாதவர்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து தங்கள் வாதங்கள் தாங்கள் பேசுறது தப்பென்று தெரிந்திருந்தும் அதை நிரூபிக்க பார்க்கிறார்கள். இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். வேதம் சொல்கிறது பாருங்கள், தெய்வம் ஆவியா இருக்கிறார். ஆவியாகிய தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, சொருவம் இல்லையே. அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே நீங்கள் அவருடைய ஆலயமாயிருக்கின்ற வேதம் சொல்கிறது. அவருடைய ஆலயமாக இருக்கும் பொழுது எதற்கு உங்களுக்கு சிலை வழிபாடு? ஒரு சிலை தேவை,
ஒரு சிலையை வைத்துதான் நீங்கள் அவர் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறாரே. நீங்க சிலை வழிபாடு தேவையில்லை என்று, நாங்கள் சிலை வழிபாடு செய்யவில்லை என்று நீங்கள் சொன்னால், உங்கள் ஆலயத்திலிருந்து நீங்கள் சிலை வழிபாடு, இந்த சிலையை உங்களால் எடுக்க முடியுமா? அது மேலும் முக்கியமா ஏன் சிலை வழிபாடு நீங்கள் செய்கிறீர்கள் சொன்னால், அதற்கு பல ஆதாரம் இல்லாத ஒரு ஒன்றுக்கொன்று சேராத வசனங்களை சேர்த்து, முக்கியமா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆண்டவராகிய தெய்வமே அவரை, அந்த சர்ப்பம் அவர்களை வனாந்திரத்திலே கடித்த போது அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி அந்த வெண்கல சர்ப்பத்தை வனாந்திரத்திலே தூக்கப்பட்டதே. சோ அதனால நாங்க அப்போ அவரே செய்தாரே, தெய்வமே செய்தாரே, அவரே மனுஷனை உருவமாய் மண்ணினால் செய்து உருவமாய் உருவாக்கினாரே என்று சொல்லி தேவையில்லாத வாதங்களை வைக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முக்கியமா வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4-5 வாசிக்கிறேன் கேளுங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். எவ்வளவு தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சிறுபத்தையும் வைக்கக்கூடாது. லிட்டரலா சொல்லப்பட்டிருக்குங்க, நேரடியாய் சொல்லப்படும். ஆனால் இதை ஏற்க மனம் இல்லாமல் பல வாதங்களை சொல்லுகிறார்கள். சோ அங்க வனாந்திரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது இல்லையா? அந்த உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை ஜனங்கள் அதனால நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். இது உண்மை. ஆனா இவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அந்த சர்ப்பத்தையே நாளடைவில் தெய்வமாய் வணங்க தொடங்கினார்கள். அந்த வெண்கல சர்ப்பத்தையே வணங்க தொடங்கினார்கள். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, எசேக்கியா ராஜா வந்தார். அவர் அரசா 25ஆம் வயதிலே அவர் அரசனாய் மாறினார். அவர் அரசனான பொழுது என்ன பண்ணார்னா, மேடைகளையும் பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளை எல்லாம் உடைத்து, முக்கியமா இந்த மோசே உண்டு பண்ணின வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். அந்த சர்ப்பம் அங்க அந்த வசனத்துக்கு கீழே என்ன சொல்லுது அப்படின்னா, இந்நாள் வரைக்கும் அந்த நாள் மட்டும் அவர்கள் அந்த விக்கிரக வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் தெய்வமாய் வழிபட்டு அதற்கு ஆராதித்து வந்தார்கள். அதை தேவனுடைய சித்தத்தினாலே தெய்வம் இந்த எசேக்கியா ராஜாவை ஏற்படுத்தி அவன் மூலமாய் இந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டார். அப்போ தெய்வம் அதை அனுமதிச்சிருந்தாருன்னு சொன்னா, ஏன் தெய்வம் எசேக்கியா ராஜா மூலமாய் அந்த வெண்கல சர்ப்பத்தை உடைக்க வேண்டும்? அப்போ அந்த ஜனங்களுக்கு தெய்வம் ஒரு மாதிரியை, தெய்வம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் பாடுபடுவார் என்று முன்மாதிரியாய் அங்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஜனர்கள் இந்த நம் சகோதரர்களைப் போல உணர்வில்லாதவர்களாக இருந்தபடியினாலே அதை தெய்வமாய் பாவித்து, அவர்களும் அதை தெய்வமாய் பாவித்து அதை வணங்கி கொண்டார்கள். அப்போ இங்க என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அது உணர்வில்லாதவர்களாக இருந்தபடியினாலே அவர்கள் அதை வணங்கினார்கள். இவர்களும் அதை சொல்வதற்கு காரணம் இவர்களுக்கு உணர்வில்லாதபடியினாலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் தேவையில்லாத பல கிருபாசன பெட்டிகளே கேருபீன்கள் இருந்தது என்றும் சொல்லி பல பல வாதங்களை எல்லாம் போய் தேவனாகிய கர்த்தரே குறை சொல்கிறார்கள். அவரே உண்டாக்கினாரு, அவர்தான் வெண்கல சர்ப்பத்தை வச்சாரு, அவர்தான் உண்டாக்கினார், அவர்தான் மண்ணால் உண்டாக்கினார் சொல்லி நம் தேவனாகிய கர்த்தரையே குறை சொல்லுகிறார். உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், நம்முடைய தெய்வம் பொய் சொல்லுவாரோ? தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம், உண்மை உள்ள தெய்வம், நேற்றும் என்று மாறாத தெய்வம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த தெய்வம் மாற்றி மாற்றி பேசுவாரா? அவர் மாற்றி மாற்றி பேசினா அவர் பொய்யராகி போவாரே. அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகி போகுமே. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள், அப்பொழுது அவர் சொல்கிறது உண்மை என்று விசுவாசிக்க வேண்டும். நீங்க அவரையே போய் சொல்லுகிறார், அவர் தான் செய்ய சொன்னார், இப்படி சொல்லலாமா? ஏன் இந்த காணொலி போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா,
ஒரு ரோமன் கேத்தலிக் சகோதரன் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட இதெல்லாம் நான் பேசி அவற்றை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டது போல அவர் அதை அக்செப்ட் பண்ணாரு. அந்த முழுமையா ஏற்றுக்கொண்டா எனக்கு தெரியவில்லை. ஆனால் ரொம்ப வருத்தமா இருந்தேங்க. எதனால வருத்தப்படுறேன் அப்படின்னா, ஃபார்மலி நானும் இது போல ஒரு ஐடல் வர்ஷிப்ல இருந்தனால சின்ன வயசுல மாதா சிலையை பார்த்து அப்படியே நானும் கும்பிடுற வழக்கம் எனக்கு இருந்துச்சு. அதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. முக்கியமா இவங்களுக்கு இந்த ஆராதனை முறைகள் பாத்தீங்க அப்படின்னா சிமிலரா இந்த வேற்று மார்க்கத்தில் உள்ளவர்களுக்குள்ள இந்த இந்து மார்க்கத்தில் உள்ளவர்கள் இவளுக்கு ஆராதனை முறை ரொம்ப சிமிலரா இருக்கும். அங்கேயும் தேர் எழுப்பாங்க, இங்கேயும் தேர் எழுப்பாங்க. அங்கேயும் கொடிகம்பம் இருக்கும், இங்கேயும் கொடிகம்பம் இருக்கும். அங்கேயும் சிலை வழிபாடு இருக்கும், இங்கேயும் சிலை வழிபாடு இருக்கும். அவர்களும் சொல்லுவார்கள், வேற்று மார்க்கத்தில் உள்ளவர்களும் சொல்லுவார்கள், நாங்கள் அவர்கள் சிலை வழிபாடு செய்கிறதில்லை, உள்ளே நாங்கள் ஒரு பவர் அனுப்பி அதை நாங்கள் தெய்வமாய் வழிபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அது சிலை இல்லை, அவர்கள் சிலை வழிபடுகிறார்கள், நாங்கள் சொரூபத்தை வழிபடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இப்போ இவர்களுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. நீங்கள் ஒருவேளை உண்மை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் அவர்கள் உங்களைப் போல ஆராதிக்கிறார்கள்? ஒருவேளை நீங்க அவர்களிலும் வேறுபட்டவர்கள் என்று சொன்னால் ஏன் நீங்கள் அவர்களைப் போல ஆராதிக்க வேண்டும்? அவர்களைப் போல முறைமைகளும் உங்கள் பாரம்பரிய சில விஷயங்களும் அதே மாதிரியே இருக்கணும். அப்படி நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களிலும் நீங்கள் வேறுபட்டு இருக்க வேண்டும் அல்லவா? வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் இப்படிப்பட்ட ஆராதனைகளிலே பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்டவைகள் அல்லாத ஆராதனைகளில் தேவன் பிரியமாயில்லை என்று அர்த்தம். அப்ப நீங்க இந்த தெய்வத்தை, ஆவியாய் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அல்லவா? இப்ப நீங்க சிலை வழிபாடு செய்தால் நீங்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள முடியுமோ? முடியாது. அவர் எவ்வளவு பெரிய தெய்வமாய் இருக்கிறார், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் முக்கியமாய் உங்களுக்குள்ளே ஆலயமாய் வாசமாயிருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்க, அவரை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை, அவரை கனவீனப்படுத்தி ஒரு சிலைக்குள்ளே உங்களால் கொண்டு வந்து உங்கள் சிலைக்குள்ளே அவரை வைத்து அவரை சிலைக்குள்ள வச்சா உங்களுக்கு அவர் இருக்கிற மாதிரி தோணும் அப்படின்னு அவரை சொல்லி நீங்க கனவீனப்படுத்துறது எவ்வளவு அசிங்கமா இருக்கு. கண்ணிருந்தும் காணாத, வாயிருந்தும் பேசாத, காலிருந்தும் நடவாத, சத்தமிடாத, தன்னையே தன்னால் காப்பாற்றி கொள்ள முடியாத சிலைக்குள்ளே அடக்கி வச்சு உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு தோணல் வருகிறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு அறிவீனமான காரியமாக இருக்கிறதுங்க. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இது உங்களை பழிப்பதற்காக அல்ல, உங்களை குற்றம் சொல்வதற்காக அல்ல. நீங்களும் எங்களில் ஒருவராயிருக்கிறபடியினாலே நீங்களும் இதை அறிந்து வேதத்தை படிங்க. வேதம் என்ன சொல்கிறது? லிட்டரலா வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் சிலை வழிபாடு வெறுக்கிறார். முக்கியமா வேதம் சொல்றது பாருங்கள், சிலை வழிபாடு செய்கிறவர்கள், விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆகவே இதை நீங்க அறிஞ்சு தயவாய் அன்பாய் சொல்லுகிறேன், வேதத்தை படித்து உங்கள் பாரம்பரியங்களை விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் சொன்னபடியே ஆராதியுங்கள். அப்பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திலே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.